بسم الله الرحمن الرحيم. சீரத்து ரசூல் தொடர்ச்சியான வகுப்பில் கடைசியாக நாம் பார்த்த பாடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார்கள் ஒருவரான அப்துல் முத்தலிஃபுடைய சில வகையான சரித்திரங்களை பார்த்துவிட்டு அவருக்கு எப்படி அப்துல் முத்தலிஃப் என்ற பெயர் வந்தது, அவருடைய அசுரான் அடிப்படையான பெயர் எப்படி ஷைபா என்ற இருந்தது, ஷைபா என்ற பெயர் அவருடைய முடியில் இருந்த நிறை முடியின் காரணமாகத்தான் ஷைபா என்ற பெயர் வந்தது. அதுக்கு பின்பு அப்துல் முத்தலிஃபுக்கு வந்த முதலாவது சோதனை ஜம்சம் கிணறு சம்பந்தமான சோதனை. அந்த சோதனை பின்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்துல் முத்தலிஃபுக்கு ஜம்சம் கிணறை அதனுடைய நிர்வாக பணியை அல்லாஹ் கொடுத்தான். இப்படியாக சென்ற வகுப்பில் அப்துல் முத்தலிஃப் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை பார்த்தோம். மஸ்ஜிதில் இமாம் சொன்னதை போல சீரத்துல் ரசூல் தொடர்ச்சியான வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இறுதியில் கேள்வி கேட்கப்படும். இன்ஷா அல்லாஹ் மொத்தமாக அதில் சரியாக சொல்பவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தினங்கள் அதுக்கு முன்பான தினங்களில் பரிசுகள் வழங்கப்படும் என்று நிர்வாகத்திலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக நம்ம பார்த்தோம் ஜம்சம் கிணறு அப்துல் முத்தலிஃப் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவின் மூலமாக காட்டினான். அவர்கள் ஜம்சம் கிணறு அந்த ஜுர்ஹும் கோத்திரத்தின் மூலமாக கைவிடப்பட்டிருந்த ஆயுதங்களை வைத்தார்கள். அதை கஅபாவில் கதவாக பூட்டினார்கள். அதற்கு பின்பு ஜம்சம் நீரை அப்துல் முத்தலிஃப் அவரே பொருட்படுத்தி ஹாஜிமார்களுக்கு கொடுத்தார்கள். இந்த சரித்திரத்தை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இவர் இந்த பணியை செய்து கொண்டிருப்பது, அவர் மாத்திரம் அதுக்கு லேபல் போடுவது குறைஷிகளுக்கு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையாக இருந்தது. அவருடைய பெயர்களுக்கு முன்பின்னாக இருந்தது. இப்பொழுது குறைஷிகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அவர்களும் ஜம்சம் கிணறுடைய தண்ணீருக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள். இதை தீர்த்து வைப்பதற்கு ஷாமில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பெண்ணிடம் செல்கிறார்கள். போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்துல் முத்தலிஃபுக்கு உதவி செய்து ஜம்சம் கிணறுக்கு பொறுப்பானவர், சொந்தக்காரர், அதை நிர்வாகம் செய்யக்கூடியவர் அப்துல் முத்தலிஃப் தான் மிகவும் தகுதியானவர் என்று அல்லாஹ் உதவி செய்து காட்டுகிறார். அப்துல் முத்தலிஃப் இப்படியாக மக்காவில் மிகப்பெரிய தலைவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். எல்லாருக்கும் மத்தியில் ஒரு செல்வாக்கு மிக்கவராக அப்துல் முத்தலிஃப் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது சோதனை வருகின்றது. அப்துல் முத்தலிஃப் நஜ்ஜாஷி மன்னன் ஹிஜாஸ்ல அதிகமான இடங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். நஜ்ஜாஷி மன்னன் யமனுக்கு ஒரு கவர்னரை நியமிக்கிறாரு. அவர்தான் அப்ரஹாவை யமனுக்கு கவர்னராக நியமிக்கிறாரு. அவரது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர். யமன்ல இருந்து ஷாம்ல இருந்து ஒவ்வொரு வருஷத்திலையும் கஅபாவை நோக்கி அதிகமான படைவட்டாளர்கள் அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய கஅபா அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தரிசிக்க வருகிறார்கள். இது யமன் இருக்கக்கூடிய அப்ரஹாவுக்கு மிகப்பெரிய பாரமாக இருந்துச்சு. அவருக்கு இதை பொறுக்கேடாம இருந்துச்சு. ஏன்னு சொன்னா யமன்ல பெரிய வியாபார கூட்டம் எல்லாம் இருந்துச்சு. வியாபாரம் நடந்து கொண்டு இருந்தது. அந்த வியாபாரம் எல்லாம் ஹிஜாஸுக்கு மாறுது, மதீனா மக்கா போன்ற இடங்களுக்கு மாறுது. இது யமன்ல இருக்கக்கூடிய நஜ்ஜாஷிக்கு பெரிய ஒரு ஆபத்தாக நாளுக்கு நாள் வந்து கொண்டு இருக்குது. யமன்ல இருக்கக்கூடிய அப்ரஹா என்ன செய்யறாரு, இதை தொடர்ச்சியாக போகக்கூடாது, இந்த மக்களை தடை செய்ய வேண்டும். மக்கள் இருக்கக்கூடிய அப்துல் முத்தலிஃபுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யமன்ல சன்ஆ என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கஅபாவை போல ஒரு பெரிய ஒரு ஆலயம் கட்டுறாரு. எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம். ஆலயத்தை கட்டினதுக்கு பின்னால யமனுடைய போர்டர்ல போய் அப்ரஹாவுடைய அந்த வீரர்களும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் மக்காவுக்கு போகக்கூடியவர்களை வழிமறைப்பாங்களாம். வழிமறைச்சு யாரும் மக்காவுக்கு போவான அங்க செய்யக்கூடிய இபாதத்தை இங்க செய்யணும். நீங்க அங்க போனாலும் உங்களுக்கு தூரம் பிரச்சனை இருக்குது. நான் இங்க சன்ஆல பெரிய பிரமாண்டமான கஅபாவை விட பிரமாண்டமான
ஒரு ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அப்ராஹாவுடைய பரப்புரை போய்கொண்டு இருக்கு. சிலவங்க போனாங்க, சிலவங்க போகல. இந்த இப்படியான விஷயம் இங்க நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் போகுதும் மக்கால் இருக்கக்கூடிய கினானா கோத்திரம் இருந்துச்சு. கினானா கோத்திரத்திற்கு ஒரு தைரியசாலிக்கு இப்படி சன்னான்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்படி எல்லாம் நடக்குதுன்னு செய்தி கேள்விப்பட்டேன். இரவோடு போறாரு, சன்னாக்கு போறாரு. அப்ரஹாமினால் உருவாக்கப்பட்ட அந்த ஆலயத்துல இரவெல்லாம் மலம் கழிச்சிட்டாரு, அதை நஜீஸ் பண்ணிட்டாரு. இரவோட இப்படியான வேலைகளை செஞ்சுட்டு அவர் காலையில வந்துட்டாரு. அடுத்த நாள் ஆலயத்துக்கு வருவாரு, ஆலயம் முழுக்க நஜீஸ் பண்ணப்பட்டு ஊற்றையாக இருக்கு. இந்த செய்தி அப்ராஹம் கேள்விப்படுது. மக்காலிருந்து தான் சிலர்கள் வந்து இப்படியான வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க. எனவே மக்காவில் உள்ளவர்களுக்கும் அந்த கஅபாவுக்கும் அப்துல் முத்தலிஃபுக்கும் ஒரு படிப்பனை கொடுக்கணும் என்று சொல்லிட்டு 60,000 வீரர்களோட 9 அல்லது 13 யானைகளோட சன்ஆலிருந்து யமனிலிருந்து வராங்க. யமனிலிருந்து வந்து முகம்மஸ் என்று சொல்லக்கூடிய ஹிஜாஸுக்கு வரக்கூடிய இடத்துல, முகம்மஸ் சொல்லக்கூடிய இடத்துல வந்து 60,000 வீரர்களை ஒன்றிணைக்கிறார்கள். முன்னால அந்த 9 அல்லது 13 யானைகளை முன்னால வச்சு முகம்மஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து மினா முஸ்தலிஃபான அந்த பிரதேசத்துக்கூடாக முஹஸ்ஸின் சொல்லக்கூடிய, இன்னைக்கு உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இதை காட்டுவாங்க. முஹஸ்ஸின் இடத்தை காட்டுவாங்க. முஹஸ்ஸின் இடத்துக்கு கூட்டிட்டு வர இந்த 13 யானைகளையும் 60,000 வீரர்கள் பெரிய பிரபாண்டமான ஒரு பாலைவனத்தில் ஒன்று சேர்த்ததுக்கு பின்னால அப்ரஹாவுடைய ஒரு பயான் நடக்குது. நாங்க போற நோக்கம் என்னன்னா இந்த கஅபாவை நாங்க இடிக்கணும், அப்துல் முத்தலிஃபுக்கு ஒரு படிப்பினை கொடுக்கணும், வரக்கூடியவங்களை நான் போறோம், இதுதான் எங்களோட நோக்கம். முதலாவது யானைகளை முன்னுக்கு அனுப்பினா எந்த யானையும் கஅபாவுடைய திசை பக்கம் போகல, கஅபா திசை போகல. இருக்கக்கூடிய வீரர்களாம் அடிக்கிறாங்க. யானையை எப்படியோ செஞ்ச எல்லா யானையும் மிரண்டு பின்பக்கமாக போகுது, கஅபா பக்கம் போகல. முதலாவது தோல்வி. இரண்டாவது 60,000 வீரர்களுக்கு சொல்றாங்க, யானையை விட்டுட்டு நாங்க கஅபாவின் பக்கம் விரைஞ்சு போவோம். விரைஞ்சு போய் கஅபாவை நாங்க ஒழிச்சுட்டு போகக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் இந்த ஆயத்துல அந்த சூறால வர மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சின்ன குருவி அனுப்புறார். அந்த சின்ன குருவிகளுக்கு இந்த சொண்டு கொஞ்சம் ஊசி ஆயிக்கு. அந்த சொண்டுல ஒரு கல், அது இருக்கக்கூடிய 2 கால்கள்ல 2 கல், மொத்தமாக 3 கற்கள் வச்சிருந்தது. 3 கற்களை 60,000 பேருக்கு மேலால போட்டுச்சான். 60,000 பேருக்கு மேல போட்டுச்சான். அதுல 2 கூட்டமாக பிரிஞ்சான். சிலவங்க வந்து அந்த கற்கள் 3 கற்களும் ஒரே ஒருத்தர் பண்றாங்க. 3 கற்களும் வந்து ஒரு குருவி போடும், அது ஒருத்தர் தாக்கு. அந்த ரிவாயத்துல பதிவாகிக்குது, அந்த கல் வந்து சூடாக இருந்துச்சான். அந்த கற்கள் வந்து சூடாக இருந்து ஒரு 3 கல்லும் த்ரூவா வந்து ஒரு மனிதனுக்கு பட்டதுக்கு பின்னால அந்த மனிதனுடைய அந்த வீரர்களுடைய எலும்பெல்லாம் துண்டு துண்டாக போச்சான். உறுப்புகளெல்லாம் தொங்க ஆரம்பிச்சுட்டான். அதான் ஃபஜஅலஹு கஅஸ்ஃபின் மக்கூல், சாப்பிடப்பட்ட வைக்கோல்கள் எப்படி இருக்குமோ அதே போல ஆப்ரஹாட 60,000 பேர்ல அதிகமானவர் அந்த அதே இடத்துல மரணிச்சுட்டாங்க. இன்னும் சிலர்கள் சிலர்கள் வீரர்கள் தப்பி ஓடுற நேரத்தில் அவங்க அப்படியே மாட்டிக்கொண்டு 60,000 பேரும் முஹஸ்ஸில் அந்த இடத்துக்கு அருகாமையில் அப்படியே மரணிச்சுட்டாங்க. யாரும் கஅபா கிட்ட போகல. இந்த நிலைமை ஏற்படக்கூடிய அப்துல் முத்தலிஃபுக்கு செய்தி வருகிறது. அப்துல் முத்தலிஃபுக்கு செய்தி இப்படியா யானைப்படுவார். இவர் என்ன செய்யறாருன்னா, இன்னும் கொஞ்சம் பேரை பிரமாணமான மலைகளுக்கெல்லாம் அனுப்புறாரு. நீங்க அங்கே ஒழிச்சு கொள்ளுவோம், உங்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டிய ஒழிச்சு கொள்ளுவோம் சொல்லிட்டு அப்துல் முத்தலிஃப் வீரமாக முன்னுக்கு, நான் தான் நிர்வாகி, நான் தான் இதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாடு, நான் முன்னுக்கு நிற்கிறேன் என்று அவரோட சில நண்பர்கள் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நாம முகம் கொடுப்போம் என்று
அந்த கஅபாவுக்கு முன்னால அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு கொண்டிருந்தாங்க. மறுபக்கம் இப்படியான நிகழ்வு நடந்துச்சு. இந்த செய்தி கேள்விப்பட்டது, வந்தவங்க எல்லாம் மரணிச்சிட்டாங்கன்னு செய்தி கேள்விப்பட்டன. இருந்த கஅபாவை சொல்ல இந்த மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. இப்படியாக ஆபிரகாமோட கூட்டம் இப்படியான நிலவாகினதுக்கு பின்னால ஆபிரகாமுக்கு என்ன நடந்துச்சு? ஆபிரகாம் தாக்கப்பட்டு சன்ஆக்கு திருப்பி அனுப்பப்படுறார். அங்க போனதுக்கு பின்னால அவனுக்கு ஒரு விதமான நோய் வருகிறது, ஒரு விதமான நோய். அந்த நோய் காரணமாக அப்ரஹாவுடைய வீரம் வலிமை எல்லாம் கொஞ்சம் குருவி அவர் குருவி, அதாவது சின்ன நிலஞ்ச குருவியை விட நடுக்கிக்குவோம். அதே போல அப்ரஹான நிலைமை மாறிச்சு. சில காலங்களுக்கு பின்னால அப்ரஹாவை பார்க்க வராங்கல்லாம் அவருக்கு பழி சொல்லிட்டு போவான். நீ அங்க போனே தானே, வீடியோட கட்டினே தானே, அதுக்கு உனக்கு தண்டனை நாடுது பலரும் சொல்லி போவாங்க. இறுதியாக அப்ரஹான நெஞ்சிலிருந்து ஒரு விதமான நோய் ஒன்று ஏற்பட்டு உள்ளுக்குள்ள ஈரல் எல்லாம் வெளியே வந்து அப்படியே மரணிக்கிறார் அப்ரஹாம். இப்படியாக அப்துல் முத்தலிஃபுக்கு 2 விதமான சோதனை வந்துச்சு. முதலாவது ஜம்சம் கிணத்துல அந்த சோதனை, 2வது இந்த கஅபாவுடைய விஷயத்துல வந்து சேர்ந்த 2லையும் அப்துல் முத்தலிப் அல்லாஹ்வோட உதவியோட வெற்றி கொண்டார். இப்ப நாம கடைசியாக பார்த்தோம், அப்துல் முத்தலிப் இவர் நேர்ச்சை வைக்கிறாரு. ஜம்சம் கிணறு எனக்கு சார்பாக வந்துட்டா, எனக்கு 10 ஆண் பிள்ளைகள் கிடைச்சா, நான் 10 ஆண் பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய நான் அல்லாஹ் பாதையில நான் தியாகம் செய்வேன், அதாவது நேர்ச்சை கொடுப்பேன், அவரை அழுத்து பலியிடுவேன். அப்துல் முத்தலிப் நேர்ச்சி வச்சாரு. அப்துல் முத்தலிப்புக்கு 10 பிள்ளைகள் கிடைச்சு. அது எங்கட சீரான ரசூலுல்லாஹ் சீரான சம்பந்தப்பட்டவங்க அபூ தாலிப், ரசூலுல்லாஹ் வளர்த்தவங்க. அபூ லஹப், தப்பத்தியதா அபூ லஹப் வருது. அது 3வது ஹம்சா, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட சாட்சா, ரசூலுல்லாஹ்வோட வலதுகரம் போல இருந்தவங்க ஹம்சா. அடுத்தது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அடுத்தது ரசூலுல்லாஹ் வாப்பா அப்துல்லா. 5 பேர். அதே போல ஹால் ஒருத்தர், திரார் ஒருத்தர், முகவில் ஒருத்தர், கைதா ஒருத்தர், ஜுஹைம் ஒருத்தர், இப்படியாக 10 பேர் தான். எங்களோட இஸ்லாமிய வரலாற்றுல அதிகம் சம்பந்தப்படுறவங்க இந்த 5 பேர். இந்த 10 பேர் சேர்ந்து அவங்களுக்கு அப்துல் முத்தலிபுக்கு 6 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. உம்மு ஹக்கீம், பர்ரா, ஆதிகா, சஃபியா, அர்வா, உமைமா, இப்படி மொத்தம் 16 பிள்ளைகள். முதல்ல 10 பிள்ளைகள். இப்ப இவரு இந்த பிள்ளைகள் வந்து வாலிப பருவம் வாழ்ந்த நேரத்துல இவர் சொல்றாரு, இப்படியாக நான் ஒரு நேர்ச்சி வச்சிருந்தேன், எனக்கு 10 பிள்ளைகள் கிடைச்சா ஒன்று அல்லாஹ் பாதையில தியாகம் செய்யறது நேர்ச்சி வச்சிருந்தேன். நீங்க 10 பிள்ளைகள் இருக்கிறீங்க, 10 பிள்ளைகளை நான் ஒருத்தர கொடுக்க போறேன். இன்னும் சில காலத்துக்கு பின்னால் அந்த நாள் வரப்போகுது, தயாராக இருக்கணும்னு சொல்ல நேரத்தை எல்லாரும் சொல்றாங்க, பாப்பா இப்படியான முயற்சிகளை நேர்ச்சிகளை நீங்க வச்சிருந்தா நாங்களும் அதுக்கு தயாருதான்னு சொல்றோம். அப்துல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனார். அப்துல் முத்தலிஃபுக்கு மிகவும் விருப்பமான ஒரு மனிதராக அப்துல்லா இருக்கிறார். அப்துல்லா அழகு சௌந்தரியம் படைத்தவராக இருந்தார். அப்துல்லா நற்குணத்துல முதன்மையானவராக இருந்தார். அதே போல தகப்பனோட அன்புக்கும் பாசத்துக்கும் பாத்திரமானவராக அப்துல்லா இருந்தார். அதே போல மக்கள் மத்தியில குறைஷிகள்கிட்ட வந்து அப்துல்லா பத்தி ஒரு இறக்கம் இருந்துச்சு. எல்லாரும் அப்துல்லாவோட இறக்கம், நான தம்பிமாரும் இறக்கம், தாய் மாமாமாரும் இறக்கம். சிலவங்க இருக்கிறாங்க, சில குடும்பத்துல 5-10 பேர் இருந்தால் ஒருத்தரோட எல்லாரும் இறக்கம். அதே போலதான் அப்துல்லாவோட கொஞ்சம் எல்லாரும் அதே இறக்கமாக இருந்தாங்க. குறிச்ச நாள் வந்துச்சு, அப்துல் முத்தலிப் 10 பிள்ளைகளை கொண்டு சேர்க்கிறாரு, சீட்டு குலுக்கி போடுறாரு. அப்துல்லாவோட பேர் வந்துட்டு இவருக்கு சரியான ஆத்திரம், இந்த பிள்ளையத்தானா நான் அறுத்து பலி போடுறேன். 2வது முறை குலுக்கி போடுறாரு, 2வதும் அவரோட பேர் வருது. 3வது முறை குலுக்கி போடுறாரு, 3வதும் அவரோட பேர் வந்துச்சு. இப்ப சகோதரர்கள் யாரும் ஒரு பேச்சு பேசல, ஏன்னா எல்லாரும் இவரோட இறக்கம். ரைட், நிர்பந்தமாக அப்துல்லாவை அப்துல் முத்தலிப் கஅபாவுக்கு முன்னால இழுத்து கொண்டு போறாரு அறுத்து பலியிடுறதுக்கு. போகக்கூடிய நேரத்துல இந்த செய்தியை மெசேஜ் கொடுக்குறாங்க, சகோதரர்கள் கொடுக்குறாங்க, இப்படித்தான் வாப்பா அப்துல்லாவை கூட்டி கொண்டு போறாரு. தாய் மாமன்மார்கள் ஓடி ஓடி வராங்க, நீங்க இப்படியான வேலை செய்ய வானம். இப்ப அவர் சொல்றாரு, நான் இப்படி நேர்ச்சி வச்சுட்டேன், இந்த நேர்ச்சியைத்தான் நான் செய்ய போறேன், எனக்கும் அப்துல்லாவோட இறக்கம் தான். அப்ப சொல்லப்பட்டுச்சு, இப்படியாக ஒரு பெண்மணி இருக்கிறா,
அவ குறி சொல்லக்கூடிய பெண்மணி. அவர்கிட்ட நாங்கள் இது சம்பந்தமாக மஷூரா செய்வோம். அந்த பெண்மணிகிட்ட போனா அந்த பெண்மணி ஒரு ஆலோசனை வைக்கிறா, நீங்க அல்லாட்ட இந்த விஷயத்தை வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா இதுக்கு முன்ன காலத்துல இப்படியான சப்ஜெக்ட் வார நேரத்துல 2 ஈட்டில 2 விஷயம் வைக்கப்படும். ஒன்று அப்துல்லாட பெயர், மறுபக்கம் 10 ஒட்டகம். 10 ஒட்டகத்தை தான் பொதுவாக நாங்கள் எல்லாரும் கொடுப்போம். இது ஒரு பிரச்சனையான விஷயமாக இருக்கிறதுனால நீங்க 2ஐயும் போடுங்க. 10 ஒட்டகம் வந்துச்சுன்னா அப்துல்லாவை விட்டுடுவோம். 10 அப்துல்லாட பேர் வந்துச்சுன்னா 20 போடுவோம். அப்துல்லாட பேர் வந்தா 30 போடுவோம். 40 அப்படின்னு கூட்டி போகும் சொன்ன நேரத்தில் அப்துல் முத்தலிப் ரெடி ஆகிறாரு. ஒன்றுல அப்துல்லாட பேர், இன்னொன்று 10. 2ஐயும் போட்டாரு, அப்துல்லாட பேர் வருது. 20 போடுறாரு, அப்துல்லாட பேர் வருது. 30 போடுறாரு, 40 போடுறாரு, 50 போடுறாரு. போட்டுக்கொண்டே இருக்கிறாரு. அப்துல்லாட பேர் தான் வருது. 100 ஒட்டகங்கள் போட்டதுக்கு பின்னால்தான் அப்துல்லாட பேர் ரிலீஸ் ஆகி 100 ஒட்டகங்கள் வருது. அப்ப 100 ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யறாரு, அழுத்து பெறுகிறாரு. அதுக்கு பின்னால ஜாஹிலியா காலத்துல கூட இப்படியான ஒரு சப்ஜெக்ட் வந்தால் அல்லாஹ்வின் பக்கம் நேர்ச்சை செய்திருந்தா 100 ஒட்டகங்கள் கொடுக்கணும்னு அங்க வளமையாக்கினாங்க. இந்த விஷயத்துக்கு பின்னால இப்ப அப்துல்லா பாதுகாக்கப்பட்டாரு. அப்துல்லாவுக்கு பருவ வயது வந்ததுக்கு பின்னால ஆமினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாய் ஆமினா பின்த் வஹப் இப்னு அப்து மனாப் ரசூலுல்லாஹ்ட பரம்பரையோட சேர்த்து வாப்பட பரம்பரையோட சேர்ந்து உம்மட பரம்பரையும் ஜாயின்ட் ஆகிறார். ரசூலுல்லாஹ்ட வாப்பட பரம்பரையோட போய் சேர்றாங்க உம்மட பரம்பரை. இந்த ஆமினான்னு சொல்லக்கூடிய பெண்மணியும் குறைஷி வம்சத்துல மிகப்பெரிய செல்வந்தர்கள்ல ஒருவராக ஆமினாவோட பெற்றோர்கள் இருந்தாங்க. குறைஷிகளோட மதிப்பு மிக்கவர்களாக இருந்தாங்க. அதனால அப்துல்லா என்பவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனாருக்கு ஆமினா என்பவங்களை திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. அப்துல்லா நீண்ட நாட்களாக மக்காவிலே இருக்கிறாங்க. இப்ப அப்துல் முத்தலிப்ட மிக முக்கியமான ஒரு வேலை தான் சீசன் காலத்துல, ஹஜ் உம்ராவுடைய காலத்துல நாங்க அண்டை கிளாஸ்லையும் பார்த்தோம். இவரு ஒரு குரூப்பை ரெடி பண்ணுவாரு. ரெடி பண்ணி ஷாமுக்கு யமனுக்கு அனுப்புவாரு. அங்கிருந்து வியாபார பொருட்கள் எடுத்துட்டு வந்து ஹோல்சேல் எடுத்து இங்க வந்து ரிட்டைல் வைப்பாரு. இதைத்தான் அப்துல் முத்தலிப்ட முக்கியமான ஒரு வியாபாரமாக இருந்துச்சு. இப்ப ஈத்தப்பழம் எடுக்கிறதுக்காக வேண்டி அப்துல்லாட்ட சொல்றாரு, நீங்க யமன்ல ஷாம்ல நல்ல ஈத்தப்பழம் இருக்குது, ஈத்தப்பழத்தை எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. ஷாமுக்கு அனுப்புறாரு அப்துல்லாவை. போகக்கூடியவர் வரக்கூடிய நேரத்தில் மதீனா வழியாக வாராரு. அவருக்கு மதீனால ஒரு பயங்கரமான நோய் ஏற்படுது. நோய் ஏற்பட்டதுக்கு பின்னால அவர் அங்கே வஃபாத் ஆகிறார், மதீனால வஃபாத் ஆகிறார். இந்த செய்தி ஆமினா அவங்களுக்கு கேள்விப்பட்டதுக்கு பின்னால பெரிய துக்கத்தோடு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புக்கு முன்னாலே அப்துல்லா வஃபாத் ஆயிட்டாங்க. சில காலங்களுக்கு பின்னால ஆமினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பெற்றெடுக்க போறாங்க. அந்த நேரத்தில் அப்துல்லா அவர் ரசூலுல்லாஹ்க்கும் குடும்பத்துக்கு விட்டு போனது 5 ஒட்டகம், ஒரு சின்ன ஆட்டு மந்தையும், உம்மு ஐமன் பரக்கான்னு சொல்லக்கூடிய நீக்ரோ அடிமை. அந்த காலத்துல அடிமைகளை வச்சு கொண்டு இருப்பாங்க. பரக்கா உம்மு ஐமன் சொல்லக்கூடிய ஒரு நீக்ரோ அடிமையை தான் வச்சிருக்காங்க. இந்த உம்மு ஐமன் பரக்கான்னு சொல்லக்கூடியவங்களும் ரசூலுல்லாஹ் வளர்க்கிற விஷயத்துல மிச்சமே பெரிய ஒரு பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. ஏன்னா ரசூலுல்லாஹோட தாயும் நேரத்தோட வஃபாத் ஆயிடுவாங்க. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் வளர்க்கிற விஷயத்துல உம்மு ஐமன் பரக்கா என்பவங்க மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ரிவாயத்துல படி அதிகமான நூலாசிரியர்களும் சஹீஹான கருத்துகளும் படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு ஹாஷிம் பள்ளத்தாக்கு, ஹாஷிம் நாங்கள் பாண்டே பார்த்தோம். ஹாஷிம் ரசூலுல்லாஹ்வோட பரம்பரையில் ஹாஷிம் ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு ஹாஷிம் என்று சொல்லப்பட்டுச்சு. அவரோட குடும்பம் எல்லாம் இப்போ நாங்கள் எங்கட அஸ்தரியா மஹல்ல பார்த்தா ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு இடம் அப்படி ஒவ்வொரு இடத்துல இருக்கிறேன். அக்குர்னையிலே தான் சில ஒவ்வொரு ஏரியாக்களும் ஒரு குடும்பம், அந்த குடும்பம் அப்படியே ஒரு இடத்துல இருப்பாங்க. அதே போல மக்காலையும் காபாவை சூழ வந்து ஒவ்வொரு குடும்பம் முதிரிகா, கினானா, அப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு குடும்பம் தான் இருப்பாங்க. இப்ப ஹாஷிமி குடும்பம் தானே, ஹாஷிமி குடும்பம் எல்லாம் ஹாஷிமி குடும்பத்துல பள்ளத்தாக்கு வந்து இன்னொரு டைமும் வரும். ரசூலோட சீரால ரசூலுல்லாவை வந்து முடக்கி வைக்கிற சப்ஜெக்ட்லயும் வரும். ஹாஷிமி குடும்பத்துல ஹாஷிமி பள்ளத்தாக்குல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 9ஆம் நாள் திங்கட்கிழமை பிறக்கிறாங்க. அது சரியாக கிறிஸ்துக்கு பின் 571 ஏப்ரல் மாதம் 20 அல்லது 22.
ரபியுல் அவ்வல் 9ஆம் நாள் திங்கட்கிழமை ஏப்ரல் மாதம் 20 அல்லது 22 கிறிஸ்துக்கு பின் 579. இது ரஹீக்குல் மக்தூம் போன்ற கிதாபுகள்ல வந்த சஹீஹான கருத்தின்படி இப்படியாக ரிவாயத் இருக்குது. இந்த செய்தி கேள்விப்பட்டதுக்கு பின்னால ஆமினா அப்துல் முத்தலிஃபுக்கு செய்தி கொடுக்குறாரு, இப்படி ஆண் குழந்தை கிடைச்சிருக்குதுன்னு சொன்ன நேரத்தில் அப்துல் முத்தலிஃப் ஓடோடி போறாரு. பாப்பா அப்துல்லாவும் இல்லை, நேசத்துக்குரிய மகனுடைய மகன். ஓடோடி போய் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தூக்கி கொண்டு வராங்க. கஅபாக்கு முன்னால வச்சு நீண்ட நேரம் சிந்திக்கிறாங்க, என்ன பெயர் வைக்கிறது. கஅபாக்கு முன்னால வச்சு என்ன பெயர் வைக்கிறேன்னு யோசிக்கிறாங்க. அல்லாஹ்னு உதிப்பொண்டு வருது. அப்துல் முத்தலிஃப் முஹம்மதுன்னு வைக்கிறாங்க, முஹம்மதுன்னு வைக்கிறாங்க. ரிவாயத்தில் பேசப்படுது முஹம்மதுன பெயர் ரசூலுல்லாஹ்ட பெயர் வாரத்துக்கு முன்னால வேற எவருக்கும் இருக்கல. அரபிகள்ல வேற யாருக்கும் முஹம்மதுன்னு பெயர் வைக்கல. முதலாவது முஹம்மதுன்னு பெயர் வைக்கப்பட்டவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீண்ட நாட்கள் ஆமினா அவர்களும் அப்துல் முத்தலிஃபும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பராமரிக்கிறாங்க. இப்படியாக இருக்கக்கூடிய காலங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முதலாவது கிழமை ஆமினா அவங்க பால் ஊட்டினாங்க. ரெண்டாவது அபூ லஹப் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாப்பட நானால தம்பி. இப்ப முழு குடும்பமும் இவங்க பார்க்கிறாங்க. அப்துல்லான்னு சொல்றவர் எல்லாரும் நெருக்கமானவர் தானே. அபூ லஹப் எல்லாரும் ரசூலுல்லாஹ்விட்டு பிரிஞ்ச காலம் 40க்கு போறவுதான். ரசூலுல்லாஹ் இப்ப நுபுவத்தை கொண்டு வந்து எப்ப அல்லாஹ்வின் பக்கம் பிரச்சாரம் செஞ்சாங்களோ அதுக்கு பின்னால ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு போனது. அது வரைக்கும் எல்லாரும் குடும்பமும் தான், குறைஷிகளும் தான், எல்லாரும் ரசூலுல்லாஹ் தலைக்கு மேல வச்சிருந்தாங்க. அபூ லஹப் என்ன செய்யறாரு, ஆமினாக்கு ஒரு அடிமை பெண்மணியை கொடுக்குறாங்க. அவங்க தான் சுவைபா என்ற அடிமை பெண்மணி கொடுக்குறாங்க. வந்து நீங்க என் சகோதரனுடைய மனைவிக்கு உறுதுணையா இருங்க, கொஞ்சம் காலம் அங்க இருங்கன்னு சொல்லி சுவைபா என்ற பெண்மணி அனுப்புறாங்க. அவங்களும் ரசூலுல்லாஹ்க்கு பால் குடிப்பாட்டி இருப்பாங்க. மறுபக்கம் சுவைபா என்ற பெண்மணி ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் பால் குடிப்பாட்டிக்கிறாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தகப்பனாருடைய சகோதரர் தான். அப்ப ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர். ரெண்டு பேரும் சாச்சாவும் மகனும் ஒரு பக்கம், மறுபக்கம் பால்குடி சகோதரனாகவும் பாரா. ரெண்டும் இவங்களுக்கு நேர்பாடாக ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார்கிட்ட கொஞ்ச காலம் குடிக்கிறாங்க. அதுக்கு பின்னால சுவைபா என்ற பெண்மணி குடிக்கிறாங்க. அரபிகள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு, இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அரபிகள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு, மக்கால இருக்கக்கூடிய பிள்ளைகள் கிடைச்சாங்கன்னா கிராமப்புறத்துக்கு அனுப்புவாங்க பால் குடிக்கிறதுக்கு. கிராமப்புறத்துக்கு அனுப்புற காரணம் வந்து மக்கால பஜார்கள்ல கூடுதலான நோய்கள் வாரது. ரெண்டாவது சிறந்த முறையில நாவன்மை ஃபசாஹத்துல் அரபி பேசுறவங்க கிராமப்புறத்தில் இருந்தாங்க. இன்னும் சில அந்த கண்ணூர்களை பயந்து கிராமப்புறத்தில் அனுப்புவாங்களா பால் குடிப்பாட்டத்துக்கு மட்டும். இப்ப அப்துல் முத்தலிஃபும் ஆமினாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மக்காட அந்த போர்டர்ல வந்து வச்சு கொண்டு இருக்கிறாங்க. யாராவது செவிலித்தாய்கள் வருவாங்களா அவங்கள கொடுப்பறதுக்காக வேண்டி அந்த குறித்த தினம் இருந்துச்சு. அந்த செவிலித்தாய்கள் வார நாள், அந்த நாள்ல அவங்களும் வராங்க. அதிகமான பெண்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹோட தாயும் பாட்டனாரும் ரசூலுல்லாஹை கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்ப எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. மறுபக்கம் பெரிய ஒரு கூட்டம் கிராமப்புறத்திலிருந்து வாரத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல ஹலீமா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்களா இல்லையான்னு இஃப்திலாஃப் இருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஹலீமா என்ற பெண்மணியை அவங்கள கௌரவப்படுத்தி இருக்கிறாங்க. ஹலீமா சஅத் கோத்திரத்தை ஹலீமத்து ஸஅதியான்னு சொல்லுவாங்க. ஹலீமத்து ஸஅதியான்னு சொல்லக்கூடிய பெண்மணி இவங்களோட வீட்டுல இவங்களோட கணவர் ஹாரிஸ்ன்னு சொல்லக்கூடியவர், இவருக்கு அப்துல்லா, அனீசா, ஷைமான்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த பிள்ளைகளோட ஹலீமாவும் ஹாரிஸ் என்பவரும் ஒரு சின்ன குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் வறட்சி, வீட்டுல சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு இல்லை. அவங்களோட தோட்டத்துல ஒன்றும் இல்லை. இருந்துச்சு கொஞ்சம் மிருகங்கள் இருந்துச்சு, ஆடுகள் இருந்துச்சு. அந்த ஆடுடைய மெலிஞ்சு போயிருந்து. ஏண்டா இவங்களுக்கும் சாப்பிட ஒன்றும் இல்லை, இவங்களோட மிருகங்களுக்கும் ஒன்றும் இல்லை. அப்படியாக ஒரு வறுமை கோட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஹலீமத்து ஸஅதியா. ரிவாயத்துல பதிவாகுது, ஹலீமத்து ஸஅதியாவுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாலும் இல்லை.
மார்பகத்துல பால் சுரக்குது இல்லை. ஏன் காரணம்? சக்தி உள்ள சாப்பாடை சாப்பிட்டா தானே பால் சுரக்கும். இவங்களுக்கு சாப்பாடும் இல்லை, அதனால இவங்களுக்கு மார்பகத்துல கூட பால் சுரக்குது இல்லை. இந்த ஹாரிஸும் ஹலீமத்து சாதியாவும் இரவுல யோசிக்கிறாங்களாம், நாளைக்கு இப்ப நாங்க ஆக்ஷன் போறாங்களே, நாளைக்கு இந்த நாள்ல நாங்க போகணும், பிள்ளைகளை கூட்டி கொண்டு வர போகணும், நாங்க போறோம் இல்லையா, எங்கள்ட பாலும் இல்லை, இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஏற்பாடும் இல்லை, எங்கட பிள்ளைகள நிலைமை இப்படி இருக்குது. இப்ப ஹாரிஸ் சொல்றாரு, பிரச்சனை இல்லை, நாங்க ஒருக்க போய் பார்ப்போம். இரவு நேரங்கள்ல மிச்சமே யோசிச்சு ரைட் எதுல போறது, மக்காட பஜாருக்கு போகணும், எதுல போறது, எங்கள்கிட்ட ஒட்டகம் இருக்குது, அல்லது ஒட்டகமோ அல்லது கழுதையோ, இந்த எங்கட வாகனம் இருக்குது, அந்த பிராணி இருக்குது, அந்த பிராணிக்கும் போகலாம், அதுவும் நல்லாவே மெலிஞ்சு போயிருக்குது, எப்படி போறது, சரி வந்ததை செய்வோம் சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. போகக்கூடிய இவங்களோட சேர்த்து அதிகமான பிராணிகளோட அதிகமான கணவன்மாரும் மனைவிமாரும் போய்கொண்டிருக்கிறாங்க. போகக்கூடிய எல்லாரையும் விட பத்தியா போயிடுச்சு, எல்லாரையும் விட லேட். இவங்களுக்கும் ஒன்றுமில்லை, போன ஒட்டகம் அல்லது கழுதையும் மிச்சமே ஸ்லோவா போயிடுச்சு. எல்லாரும் முன்னுக்கு போனவங்க எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க, எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒவ்வொருத்தர அடுத்தடுத்து போறதுக்கு இவருக்கு வாப்பா இல்லை, வாப்பா இல்லாட்டி அடுத்தது யோசிச்சாங்களாம், வாப்பா இல்லாட்டி யாரு எங்களுக்கு சொல்லி தரதுன்னு சொல்லிட்டு எல்லாமே விட்டுட்டு ரசூலுல்லாஹ் தாண்டி போயிட்டாங்க. யாருக்கும் தெரியாது இவர் தான் அகிலத்தாரின் அருட்கொடை ரசூலுல்லாஹ், இவர் தான் நாளைக்கு சய்யிதுல் கௌனைன் ஹாத்திமுல் அம்பியா, யாருக்கும் தெரியாது. எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. கடைசியாக ஒரே மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாயார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மாத்திரம் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இவங்களும் போறதுக்கு தயாராகக்கூடிய நேரத்துல ஹலிமத்து சாதியா கடைசியாக வந்து பார்த்தா யாரும் இல்லை. இவங்கள்ட்ட சொல்லப்படுது தகப்பன் இல்லை. இப்ப கேட்கிறாங்க இந்த பிள்ளைய எடுக்கிறதா இல்லையா, எடுத்தா எங்களுக்கு சரியான ஊதிய பணம் வராது. ஹாரிஸ் சொல்றாரு, நாங்க இவ்வளவு நேரம் வந்துட்டோம், இந்த பறக்கத்திலேயாலும் எங்களுக்கு எங்கட நிலைமையும் வித்தியாசமான நிலைமையா தான் இருக்கு, எங்கடையும் ஒரு வர்ம கோட்டில நாங்களும் இருக்கிறோம். இப்ப என்ன செய்யலாம், 2 பேரும் மஷூரா பண்ணி ஹலிமத்து சாதியா முபாரக்கான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேனியை பிடிக்கிறாங்க. ரிவாயத்துல பதிவாகுது, ஹலிமத்து சாதியா ரசூலுல்லாஹ்வோட மேனியை பிடிச்சி அவங்கள தூக்கி ஹலிமத்து சாதியாவுடைய மார்பகத்தோடு அணைச்சு கொள்றாங்களாம். ஆரம்பமா சில நிமிடங்கள்லயே ஹலிமத்து சாதியாவுடைய மார்பகத்துல உடம்புல ஆரோக்கியம் வந்துச்சாம், பால் சுரக்க ஆரம்பிச்சுட்டு. ஹலிமத்து சாதியா சொல்றாங்களாம், இந்த புள்ளைய தூக்கினத்தினால என் உடம்புல ஏதோ ஒரு வித்தியாசம் வந்து கொண்டு இருக்குது, இந்த வித்தியாசமும் வரக்கட்டும் இந்த 2 பேருக்கும் விலங்கல்ல. அதுக்கு பின்னால 2 பேரும் அவங்க வந்த வாகனத்துல முபாரக்கான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், மிகவும் மெதுவாக வந்த அந்த வாகனம் ஃபாஸ்டா போகுது. கூட வந்தவங்க எல்லாம் கேட்கிறாங்களாம், ஹலிமத்து சாதியா வரக்கூடிய நேரத்துல ஒரு வாகனத்திலையும் போகக்கூடிய நேரத்தில் இன்னொரு வாகனத்துல போறாங்களா, அவ்வளவு வித்தியாசம். வரக்கூடிய நேரத்தில் எல்லாரையுமே பிந்தி வந்த அந்த ஒட்டகம் அல்லது கழுதை போகக்கூடிய நேரத்தில் எல்லாரையுமே மிகவும் வேகமாக போயிட்டது. ஹலிமத்து சாதியாவுக்கும் ஆச்சரியம், கணவன் ஹாரிஸுக்கும் ஆச்சரியம், வந்தவங்களுக்கும் ஆச்சரியம். ஹலிமத்து சாதியாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டுது, எல்லாரும் பரவலாக பேசினாங்க. கிராமப்புறத்தினர்களும் பேச்சு போயிடுச்சு. ஹலிமத்து சாதியாவுடைய நாளாந்த நடவடிக்கைகள் வித்தியாசமாக போயிடுச்சு. 2 வருஷ காலங்கள் கிட்டத்தட்ட இருந்தாங்க. ஹலிமத்து சாதியாவோட வீட்டுல கொண்டு வச்சாங்களாம் ரசூலுல்லாவை. வீட்டுல பரக்கத். ரசூலுல்லாவை ஹலீமத்து சாதியாவுடைய பிள்ளைகளோட விளையாட போட்டாங்களாம். அங்க அவங்கள்ட்டே பரக்கத், அவரோட கணவர்ட்டே பரக்கத். அப்ப இந்த சாத் கிளையில பேசப்பட்டுச்சாம், குறைஷி வம்சத்திலிருந்து ஹலீமத்து சாதியா ஒரு லக்கி பிள்ளைய, ஒரு எங்களுக்கு லக் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளைய கூட்டி கொண்டு வந்துட்டா, அதனால் அவட வாழ்க்கை முழுக்கவும் பிரகாசமாயிட்டுது. இந்த பிள்ளையத்தான் நாங்க மிஸ் பண்ணி போய் அவ கடைசியாக எடுத்த பிள்ளைன்னு சொல்லி அந்த கூட்டத்துல எல்லாம் பேசிக்கொண்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னால ஹலீமத்து சாதியாவோட சில காலம் வாழ்ந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹலீமத்து சாதியாவோட வீட்டில் இருக்கும் பொழுதும் ஒரு பயங்கரமான நிலம் உருவாகுது.
பயங்கரமான நிலைமை. ஹலீமத்து சாதியா யோசிக்கிறாங்க, இது இன்னொருத்தர வீட்டு புள்ள, அதுவும் குறைஷி வீட்டு புள்ள. இந்த புள்ளைக்கு நாங்க எங்கட பொறுப்பு பால் குடிப்பாற்ற மட்டும்தான். அதுக்கு நாங்க கூடுதல இறக்கம் காட்டி இவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துல கொடுக்கறதுக்கு ஹலீமத்து சாதியாவுக்கு கொஞ்சம் தயக்கம். ஏண்டா ஒரு லக்கி புள்ள வந்திக்குது, மிச்சமே இறக்கமா இருந்துட்டாங்க, இந்த புள்ள எப்படி கொடுக்குறன்னு யோசிக்கிறாங்க. ஆனா இப்படி யோசிக்கிற நேரத்துல ஒரு பயங்கரமான நிகழ்வு ஒன்று உருவாகிச்சுது. அந்த நிகழ்வுக்கு பின்னால ஹலீமத்து சாதியா யோசிக்கிறாங்க, நாங்க இவரை வச்சு கொண்டு இருந்தா எங்களுக்கு பாதிப்பீகும். ஏண்டா நாங்க இவரை உயிரோட கொண்டு போய் சேர்க்கவும் இவருக்கு பாதிப்பு வந்துடப்படாது. ஏன்னா இவங்களோட குடும்பம் எல்லாம் முக்கியமான குடும்பம், முக்கியமான வீரர்கள் எல்லாம் அங்கதான் நீக்கிறாங்க. எனவே இப்ப என்ன செய்யறது மஷூரா பண்றாங்க, கொண்டு போய் கொடுக்கிறதா அல்லது இன்னும் கொஞ்ச நாள் வச்சுக்கிறா. அந்த பயங்கரமான நிலைமை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இன்ஷா தொடர்ச்சியாக சம்பந்தமா. சுபஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுபஹானக்கல்லாஹ்.